இதோட எஃபெக்ட் வந்து இந்த ஸ்டெப்ஸ் வந்து அமெண்ட்மெண்ட் எல்லாமே ஸ்டாச்சூஸ், ஆர்டினன்ஸ், அதாவது சட்டமாகவோ அது வந்து ஸ்டாச்சுரி ப்ரொவிஷன்ஸ் கவர்னர் வந்து இது கவர்னிங் டு பிரிங் சேம் அக்கார்டன்ஸ் வித் தீஸ் ரெகுலேஷன். ஸோ இது வந்து இந்த டிராஃப்ட் இப்போ கொடுத்துருந்தாலும் இதில் வந்து சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணுறது மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை இதுக்கப்புறம் வந்து இதையே அப்படி அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் வித்தின் 6 monthsக்குள்ளே இது அப்ளை ஆகிடும். ஓவரால் செலெக்ஷன் ப்ரொசீஜர், டைரக்டர் ரெக்ரூட்மெண்ட், ப்ரொமோஷன், சிஏஎஸ், இது எல்லாத்துக்குமான அப்ஜெக்டிவ் மெத்தடாலஜி அனாலிசிஸ் இது எல்லாமே இதுலேயே சொல்கிறாங்க. அது இல்லாமல் டீச்சிங் எபிலிட்டி, ரிசர்ச் ஆப்டிடியூட், செமினார், லெக்சர், இது எல்லாத்துக்குமான அப்ஜெக்டிவ் மெத்தடாலஜி அனாலிசிஸ் எல்லாமே சொல்கிறாங்க. இந்த டெஃபினேஷனில் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆக்ட் அப்படின்னா அது யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் ஆக்ட் 1956. அதே மாதிரி கேரியர் அட்வான்ஸ்மெண்ட் ஸ்கீம் சிஏஎஸ்ன்னு சொல்கிறது உங்களுக்கே தெரியும். கிராண்டிங் பர்சனல் ப்ரொமோஷன் இண்டிவிஜுவல் ஃப்ரம் ஒன் அகடமிக் லெவலிருந்து ஹையர் எஜுகேஷன் அகடமிக் லெவலில் சப்ஸ்டான்ஷியல் சாங்ஷன் போஸ்ட் பண்ண ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்.